வணக்கம் தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் வாழ்க்கையில தனியாக நிற்க வேண்டிய நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. அன்பை உருவான தனுசு ராசியினரை பிறர் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தால் உங்களால் அமைதியாக இருக்கவே முடியாது. ஓடி சென்று உதவக்கூடிய முதல் நபரும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அப்படி ஓடி ஓடி சென்று உதவி செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களே பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு கஷ்டத்தையும் நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொண்ட ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். ஓடோடி சென்று உதவி செய்வதும் மற்றவங்களின் பாரத்தை தன் தோளில் சுமப்பதும் உங்களுடைய நல்ல ஒரு குணங்கள். ஆனால் அந்த நல்ல குணத்தை யாருமே இதுவரைக்கும் மதித்தது கிடையாது. நீங்கள் செய்த உதவிகளை கூட யாரும் உங்களிடம் வந்து நன்றி என்பது கூறியது கூட கிடையாது. அதை நினைத்து உங்களுடைய மனதிற்குள் ஒரு விதமான வருத்தங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் காலத்தின் கோலத்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அல்லது உதவி தேவைப்பட்ட பொழுது நீங்கள் யாருக்கெல்லாம் உயிரை கொடுத்து உதவி செய்தீர்களோ அவர்களை உங்களை விட்டு விலகி நின்ற கசப்பான அனுபவங்கள் உங்களுக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நாம் இவர்களுக்காகத்தானே இவ்வளவு செய்தோம் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஆறாந்த ஒரு வடுவாக இன்னும் நின்று கொண்டு அது கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் இருக்கும். ஆனால் ஜோதிட ரீதியாக இந்த தனிமை உங்களை பலவீனப்படுத்துவதற்காக நடந்தவைகள் கிடையாது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களின் சொந்த காலில் கம்பீரமாக நிற்க வைப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாரும் உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்றாலும் தனிநபராக நின்று உங்களால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் என்பதை நீங்கள் உணர்வதற்காக மட்டுமே தான் இப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாகவே தெரிவியுங்கள். தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்காக நீங்க செய்த உதவிகள் எண்ணில் அடங்காமல் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் உங்களை நாடி வந்தவர்கள் என அனைவருக்கும் நீங்கள் எப்பொழுதுமே உதவி செய்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதில் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்றால் நம்ம அவங்களுக்கு உதவி ஒரு 10 நபருக்கு உதவி செய்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டம் என்று இருக்கும் பொழுது அதில் ஒரு நபரோ 2 நபர்களோ என்னை தேடி வந்து உதவி செய்ய மாட்டார்களா என்ற ஒரு எண்ணங்கள் தாங்க உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிறது. பல நேரங்களில் உங்களுடைய தேவைகளை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றவங்களின் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி செய்ய கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறீர்கள். ஆனால் காலம் மாறிய போது நீங்கள் உதவிய சிலர் உங்களுக்கு தேவையான நேரத்தில் அருகில் இல்லாமல் போன ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். நீங்கள் தாங்கிய சுமைகளை யாரும் புரிந்து கொள்ளாத தருணங்கள் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை இன்னும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தான் இருக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜோதிட பார்வையில் தனுசு ராசிக்காரர்கள் நேர்மையான எண்ணங்களும் பெரிய மனமும் கொண்டவர்கள் என்று அனைவராலேயுமே கூறப்படுது. அதனால தான் சில நேரங்களில் உங்களுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொள்ள முயன்றவர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். நீங்கள் கொடுத்த அன்பை சிலர் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கலாம் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. இனிமேல் யாரை நம்ப வேண்டும், யாரிடம் எவ்வளவு எதிர்பார்க்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நாணத்தை காலம் உங்களுக்கு இப்பொழுது நிச்சயமாகவே உணர்த்தி கொடுக்கும். இனிமேலாவது யாரிடம் எந்த அளவுக்கு ஒரு பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும், யாருக்கு உதவிகளை நம்ம செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் யோசித்து செய்தால் அந்த உதவிகள் பிற்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனையை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உதவி செய்வது பெரிது கிடையாது, ஆனால் அந்த உதவிகளை நம்ம யாருக்கு செய்கிறோம் என்பது தான் மிகப்பெரிய நன்மைகளை நமக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. நான் கூறுவது சரியா தவறா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கும், உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பாருங்கள்.
தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிதானமான பேச்சுக்கள் உங்களின் மீதான நன்மதிப்பை நிச்சயமாக மேம்படுத்தி கொடுக்கும். அவசரமாக எடுக்கக்கூடிய முடிவுகளையும் அவசரமாக பேசக்கூடிய பேச்சுக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைத்து கொள்வது தான் உங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கை வைத்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும், நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய எதிர்காலத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி நீங்கள் வைக்க வேண்டும். குழந்தைகள் எது கேட்கிறார்களோ அதை கொஞ்சம் செய்து கொடுங்கள். இருந்தாலும் அவங்களுடைய வயதுக்கும் அவங்களுடைய வரம்புக்கும் ஏற்ற மாதிரி அந்த உதவிகளை நீங்கள் செய்து கொடுத்தால் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுக்கும். பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். பொருளாதார சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நீங்கள் நினைத்த வாழ்க்கையவும், நீங்கள் நினைத்த பொருட்களையும், நீங்கள் நினைத்த இடங்களுக்கெல்லாம் இப்பொழுது சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. பணிகளில் அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் உங்களுடைய எதிர்காலத்தில் அது நன்மைகளை தேடி கொடுக்கும். தனவரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். இதெல்லாம் மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு புதிய உறவு வந்து உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பதை இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். கடந்த காலத்தில் மனிதர்களை நம்பி ஏமாந்த தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த காலகட்டத்தில் அறிமுகமாக கூடிய புதிய உறவு ஒன்று வாழ்நாள் முழுமைக்குமான நம்பிக்கைகளையும் ஆதரவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அது தொழில் சார்ந்த கூட்டாளியாகவோ, புதிய நண்பராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ நிச்சயமாக இருக்கலாம். அவரினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கப் போகிறது. உங்களின் உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய இந்த நபரினால் உங்களுடைய மனதில் இருந்த பயங்களும் கவலைகளும் முற்றிலுமாக இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். இழந்த நம்பிக்கையை மீட்டு தந்து உங்களுடைய லட்சிய பாதையில் நீங்கள் தடங்களின்றி பயணிக்க இவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் பக்கபலமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. இனிமேல் புதிய உறவு காதல் உறவாக மட்டுமல்லாமல் நல்ல நண்பராக, தொழில் தொடர்பாக, உதவி செய்யக்கூடிய நபராக குடும்பத்திற்குள் இப்பொழுது ஒரு ஆதரவை நிச்சயமாக தேடி கொடுக்க போகிறார்கள். உங்களுடைய உண்மையான குணத்தை மதிக்கக்கூடிய ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் மெதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மறையலாம். தனுசு ராசி அன்பர்களே, வாழ்க்கையில சரியான மனிதர்கள் சரியான நேரத்தில் வருவது கூட ஒரு பெரிய அதிர்ஷ்டம்தான். உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்ற முயற்சி செய்யாமல் உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உறவு உங்களுடைய மனதில் புதிய நம்பிக்கையை இப்பொழுது உருவாக்கி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரலாம். அதற்கான ஒரு நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். பணிகளில் அதிகாரிகளை அனுசரித்து சென்றால் உங்களுடைய எதிர்காலத்தில் அது நன்மைகளை தேடி கொடுக்கும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நல்லதாகவே மாற்றி கொடுக்கும். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து நீங்கள் செயல்பட்டால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறும். இதெல்லாம் மாறுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஒரு புதிய உறவு வந்து உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பதை இப்பொழுது உருவாக்கி கொடுக்கும். கடந்த காலத்தில் மனிதர்களை நம்பி ஏமாந்த தனுசு ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த காலகட்டத்தில் அறிமுகமாக கூடிய புதிய உறவு ஒன்று வாழ்நாள் முழுமைக்குமான நம்பிக்கைகளையும் ஆதரவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும். அது தொழில் சார்ந்த கூட்டாளியாகவோ, புதிய நண்பராகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ நிச்சயமாக இருக்கலாம். அவரினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நன்மைகள் என்பது நடக்கப் போகிறது. உங்களின் உண்மையான குணத்தை புரிந்து கொண்டு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி உங்களுக்கு தோள் கொடுக்கக்கூடிய இந்த நபரினால் உங்களுடைய மனதில் இருந்த பயங்களும் கவலைகளும் முற்றிலுமாக இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். இழந்த நம்பிக்கையை மீட்டு தந்து உங்களுடைய லட்சிய பாதையில் நீங்கள் தடங்களின்றி பயணிக்க இவர்கள் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் பக்கபலமாகவும் உங்களுடைய